மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் பெயரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பேருந்துகளில் இடம்பெற்றிருந்த விடியல் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு தற்போது மகளிர் பயணம் என்ற பெயருடன் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழகத்தில் அரசு சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார சுமையின்றி பயணம் செய்யும் வகையில் இலவச பயண திட்டம் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கனவு திட்டமான இத்திட்டத்திற்கு மகளிர் விடியல் பயணம் என்று பெயரிடப்பட்டு பேருந்துகளின் முகப்பு மற்றும் பின்புற கண்ணாடிகளில் டிஸ்பிளே போர்டுகளில் அவ்வாறே காட்சிப்படுத்தப்பட்டது. பணிக்கு செல்லும் பெண்கள், சிறுதொழில் புரியும் மகளிர் மற்றும் கல்லூரி மாணவிகள் இடையே பெரும் வரவேற்பை பெற்ற இத்திட்டம் புதிய அரசின் கீழும் எவ்வித தடையும் இன்றி தொடர்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அரசின் பல்வேறு திட்டங்களின் பெயர்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் பெயர் பலகையில் இடம்பெற்றிருந்த விடியல் என்ற வார்த்தை தற்போது நீக்கப்பட்டு மகளிர் பயணம் என்ற புதிய பெயருடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து மண்டல பேருந்துகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நெல்லை, தென்காசி, திருப்பூர், குமரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் செல்லும் நகர பேருந்துகள் வரை அனைத்திலும் பழைய மகளிர் விடியல் பயணம் பதிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டு வருவதாகவும் அதற்கு பதிலாக மகளிர் பயணம் என்று விளம்பரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அனைத்து போக்குவரத்து கழக கிளை மேலாளர்களுக்கும் தலைமை அலுவலகத்தில் இருந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெயர் மாற்றம் தொடர்பாக அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் வெளியாகாத நிலையில் இந்த மாற்றம் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது.